பண்ணுங்க ஜனநாயகன். அடி வந்துச்சுன்னா தளபதின்னு வரும், அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா முதல்வர் தளபதி அந்த மாதிரி போட்டு வரும். அவ்வளோதான். டிவிக்கே. எஸ். வேற லெவலில் இருந்துச்சு. தளபதி படம் சூப்பராக இருந்துச்சு, வெறித்தனமாக இருந்துச்சு. ரீலீஸ்னாலே அது தளபதி படம் தான் எப்பவுமே. துணிவு இப்போ துணிவு படம் வந்திருக்கு. எல்லா படத்துக்குமே நாங்கள் ரீரிலீஸ்க்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் தளபதின்றப்போ இன்னொரு ஸ்பெஷல் தான். நாங்கள் ரீரிலீஸ்க்கும் வந்திருந்தோம், ரிலீஸ்க்கும் வருவோம். தளபதி படம்னாலே வருவோம். இல்யூஷனா எப்படி சொல்றது தெரியல. ஆனால் தளபதி படம் எப்போ வந்தாலும் எத்தனை வாட்டி வந்தாலும் எப்படி வந்தாலும் பார்ப்போம். அதுதான் எங்களோட பதில். அதுதான் தளபதி படம் எப்போ வந்தாலும் எப்படி வந்தாலும் பார்ப்போம். இட் வாஸ் லைக் நிஜமாவே ஹார்ட் வார்மிங்கான விஷயம் தான் பார்க்குறது. தளபதி ஸ்க்ரீனில் பார்க்குறது, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறது, அதுவும் எங்களோட பிடிச்ச மூவிஸ்லாம் திரும்பி பார்க்குறது நல்ல ஃபீல். ரிலீஸ் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ரிலீஸ்க்கே நீங்கள் வந்தீங்களா? எப்படி இருந்தது இது? அதுதான் எவ்வளோ வாட்டி பார்த்தாலுமே சலிக்காத படம் இந்த படம்லாம். ஸோ அதனால நாங்கள் சன் டிவியில் போட்டாலே அவ்வளோ வாட்டி பார்க்குறோம். ஸோ இப்போ சன் டிவி போடுறது இல்லை, அதனால நாங்கள் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்கலான்னு வந்துட்டோம். அதான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஜனநாயகன் எப்படி வரும்? வெயிட் பண்ணுறீங்களா? ஆப்வியஸ்லி ஜனநாயகன் எப்போ வந்தாலும் நாங்கள் பார்ப்போம். அது எலெக்ஷன் முன்னாடி இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்தாலும் தளபதி தான் எங்களுக்கு எப்போவுமே. துணிவு இப்போ வந்திருக்கேன், அதுக்கு நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? நியூட்ரலான ஃபேன் தான். எனக்கு தலையும் ஒன்று தான், தளபதி ஒன்று தான். ஸோ எனக்கு ரெண்டு பேரோட மூவிஸுமே ஈக்குவலாக பார்ப்பேன். பட் இவங்கெல்லாம் ஹார்ட் கோர் தளபதி ஃபேன். சொல்லுங்கள் ஏதாச்சும். தளபதி பற்றி நிறைய சொல்லலாம். ஆக்சுவலி நான் 2024லையும் பார்த்தேன். இது என்னோட ரீரிலீஸோட மூவி. எல்லாமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்ப்பேன். ஜனநாயகன் வரும்னு நம்புகிறோம். அது வரையும் ரீரிலீஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பாக வரும். ஜனநாயகன் இப்போ இல்லைனாலுமே எவ்வளோ வருஷம் சர்டிஃபிகேட் பெருசாக போட்டாங்க. ஸோ அடுத்துலேயே சென்சார் சர்டிஃபிகேட் பெருசாக போட்டுருவாங்க. நம்புறீங்களா? சென்சார் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வரும். ஆமாம். என்ன நினைச்சீங்க நீங்க? இப்போதான் முன்னாடி வந்துச்சுன்னா தளபதின்னு வரும், அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா முதல்வர் தளபதி அந்த மாதிரி போட்டு வரும். அவ்வளோதான். டிவிக்கே. எஸ். ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சா, அப்புறம் ரெண்டாவது ரிலீஸ் ஆச்சா, இப்போ மூணாவதுமே எப்போ எத்தனை படம் ரிலீஸ் ஆகும், எத்தனை வாட்டி ரிலீஸ் ஆனுமே தளபதி மாஸ் தான் எப்பவுமே. மாஸ் இல்லவே தளபதினா தளபதி தான். இப்போ துணிவும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆப்பனா இல்லை என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆனப்போ 2004 தானே ரிலீஸ் ஆச்சு. நிறைய வாட்டி இது சேனல்லையும் போயிருப்பேன் நினைக்கிறேன். 2004 தான் நான் பிறந்தேன். அப்போ பிறந்திருப்பேன். ஆனால் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனப்போ இல்லை, ஆனால் மீதி ரெண்டு இதுக்குமே இருந்தேன். ஓகே. இப்போ நிறைய வாட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி சேனல்ஸ்லாம். எதுக்கு திருப்பி தியேட்டரில் வந்து அதே படத்தை பார்க்கணும்? எதில் பார்த்தாலுமே தேட்டரில் பார்க்குற மாதிரி வருமா? வராது. தளபதியே தேட்டரில் பார்க்குறது, அதுவும் FTFSனா சொல்லவே தேவையில்ல, மாஸ் தான். ஜனநாயகனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. தளபதி அரசியலில் வந்ததுலேருந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணால் ஃபேன்ஸ் வேறு லெவலில் கொண்டாடுவாங்க. அதை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கனால ஃபேன்ஸ் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே செம்ம கோவத்தில் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு தளபதி அரசியலுக்கு வரலைன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை ஜனநாயகன் வராதனால தான் கில்லியை ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ? இருக்கலாம், மேபி இருக்கலாம். நம்ம தளபதியை கொண்டாடணுன்றது வந்து எப்படி வேணால் கொண்டாடலாம். நம்ம ஏன் வருங்கால சிஎம் இந்த இயர் சிஎம்மாக கூட கொண்டாடலாம். நம்ம இந்த இயர் சிஎம்மாக கொண்டாடலாம், சினிமாலேயும் கொண்டாடலாம். நம்ம